Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம் குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு இங்கிலீஷ்ல ரூல்ஸ் பத்தி பேசுறதுக்கு ரெண்டு சூப்பரான வார்த்தைகளை கத்துக்க போறோம். அதுதான் மஸ்ட் மற்றும் மஸ்ட் நாட். ரெடியா? வாங்க ஜாலியா கத்துக்கலாம். சரி, ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்யணும் இல்லனா செய்யவே கூடாதுன்னு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? யோசிச்சு பாத்தீங்களா? அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை பார்க்க போறோம். வாங்க அத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தி பேசலாம். அதுக்கு நாம யூஸ் பண்ற ஒரு சூப்பரான வார்த்தை தான் மஸ்ட். இங்க பாருங்க, மஸ்ட்னா என்னன்னு கொடுத்திருக்கு. ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்யணும்னு சொல்றதுக்கு தான் நாம இதை யூஸ் பண்ணுவோம். இது ஒரு பாசிட்டிவான, நமக்கு ஹெல்ப் பண்ற ஒரு வார்த்தை. சரி, இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சில உதாரணங்களை பார்க்கலாமா? அட, இங்க பாருங்க, இந்த குட்டி பையன் என்ன பண்றான்? காலையில எழுந்து பிரஷ் பண்றான். அப்ப அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐ மஸ்ட் பிரஷ் மை டீத். அதாவது, நான் கண்டிப்பா பல் துலக்கணும். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல பழக்கம் இல்லையா? சரி, இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் என் கூடவே சொல்லுங்க, ஐ மஸ்ட் பிரஷ் மை டீத். சூப்பர். அடுத்தது பாருங்க, ஸ்கூலுக்கு டைமுக்கு போறது எவ்வளவு முக்கியம். அப்போ நாம என்ன சொல்லணும்? ஐ மஸ்ட் கோ டு ஸ்கூல் ஆன் டைம். நான் ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு போகணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஐ மஸ்ட் கோ டு ஸ்கூல் ஆன் டைம். அருமை. நம்ம வீட்லயே இருந்தாலும் சரி, ஸ்கூல்லயே இருந்தாலும் சரி, என் வெளியில ரோட்ல போகும்போதும் சரி, நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். நான் விதிகளை பின்பற்ற வேண்டும். இது எல்லா இடத்துக்கும் பொதுவான ஒரு நல்ல பழக்கம். ஓகே, இப்போ மஸ்ட்னா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா நாம செய்யவே கூடாத விஷயங்களை பத்தி எப்படி சொல்றதுன்னு பார்க்க போறோம்னா, அதுக்கு தான் மஸ்ட் நாட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த ரூல்ஸ்லாம் நம்மளை சேஃபா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். மஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். இதோட ஷார்ட் ஃபார்ம், அதாவது சுருக்கமான வடிவம் தான் மஸ்ட். நாம பேசும்போது பெரும்பாலும் மஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். உதாரணத்தை பாருங்க. ஐ மஸ்ட் நாட் லை. நான் பொய் சொல்லவே கூடாது. எப்பவுமே உண்மையா இருக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் இல்லையா? அதுக்கு இந்த ரூல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நாம அந்த ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஐ மஸ்ட் ரன் ஆன் த ரோட். நான் ரோட்ல ஓடக்கூடாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆமா, அப்போதான் நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும். பாத்தீங்களா, மஸ்ட் நாட் நம்மளை எப்படி சேஃபா வச்சுக்குதுன்னு. கடைசி உதாரணம், ஐ மஸ்ட் நாட் ஃபைட். நான் சண்டை போடக்கூடாது. நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட அன்பா ஜாலியா இருக்கணும் இல்லையா? சரி, இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு தடவை பார்த்துடலாம். மஸ்ட் அப்படின்னா நாம கண்டிப்பா செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள். மஸ்ட் நாட் அப்படிங்கிறது நாம கண்டிப்பா செய்யக்கூடாத, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மஸ்ட் நாட் ரூல்ஸ்னா நம்ம ஸ்கூல்லயும் சரி, வீட்லயும் சரி, எல்லா இடத்துலயும் இருக்கு. முதல்ல ஸ்கூல்ல என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. ஸ்கூல்ல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? முதல்ல we must wear uniform. நாம கண்டிப்பா யூனிஃபார்ம் போடணும். அடுத்து we must listen to teachers. நம்ம டீச்சர்ஸ் சொல்றத கவனமா கேட்கணும். அப்புறம் ஒரு must not rule. we must not shout in class. கிளாஸ்ல கத்த கூடாது. பாத்தீங்களா எப்படி ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்து யூஸ் பண்றோம்னு? இப்போ வீட்டுக்கு வரலாம். வீட்லயும் சில ரூல்ஸ் இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? we must keep our room clean. நம்ம ரூமை நாம தான் சுத்தமா வச்சுக்கணும். we must help our parents. அம்மா அப்பாவுக்கு நாம ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், we must not waste food. சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே கூடாது. சூப்பர். இது வரைக்கும் நாம ரூல்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ இத வச்சு எப்படி கேள்வி கேட்கறது, எப்படி இன்னும் கான்ஃபிடென்ட்டா பேசுறதுன்னு கத்துக்க போறோம். ரெடியா? ஒரு கேள்வி கேட்கணும்னா ரொம்ப சிம்பிள். அந்த மஸ்ட் வார்த்தையை தூக்கி வாக்கியத்தோட முதல்ல போட்டா போதும். உதாரணத்துக்கு, மஸ்ட் ஐ டூ மை ஹோம்வொர்க் நவ்? நான் இப்ப என்னோட ஹோம்வொர்க் செய்யணுமா? இப்படிதான் கேட்கணும். அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம்? ஆமா, கண்டிப்பா செய்யணும்னா எஸ் யூ மஸ்ட்னு சொல்லணும். இப்போ செய்ய தேவையில்லைன்னா நோ யூ டோன்ட் ஹேவ் டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்ப நாம இன்னும் தன்னம்பிக்கையோட பேசுறதுக்கு சில வாக்கியங்களை சொல்லி பழகலாம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் தைரியமா சத்தமா சொல்லுங்க. ரெடியா? முதல் வாக்கியம், ஐ மஸ்ட் பி ஆனஸ்ட். நான் நேர்மையா இருக்கணும். அடுத்தது, ஐ மஸ்ட் பி கேர்ஃபுல். நான் கவனமா இருக்கணும். சூப்பர். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க, ஐ மஸ்ட் லேர்ன் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் கத்துக்கணும். ஆமா, கண்டிப்பா கத்துக்கணும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம், ஐ மஸ்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் எவ்ரி டே. நான் தினமும் இங்கிலீஷ் பேசணும். அருமையா சொன்னீங்க. ரொம்ப அருமையா கத்துக்கிட்டீங்க குட்டீஸ். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நீங்க என்ன மஸ்ட் செஞ்சீங்க? அதாவது இன்னைக்கு நீங்க கண்டிப்பா செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்ன?
இத பத்தி யோசிச்சு உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. நாம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். பை பாய்.